பாக்கு, பூ, பழம், துவரம் பருப்பு எல்லாமே வச்சு அதுல காசு அதையும் வச்சு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா 6 விரல் உள்ளவர்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா கடன் அன்றோடு நிவர்த்தியாகும். இது நீங்க செஞ்சு பாருங்க, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். திரும்ப அப்போ 6 விரல் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய போனை இப்படி திருப்பி வச்சுக்கீங்க சார், ஏன்னா வீடியோட சாலிவா தெரியுது இல்லையா? இது ஓகே. சூப்பர் சூப்பர். இது ஓகேங்களா? எழுதுறாங்க, அதனால கொஞ்சம் ஸ்லோவா சொல்லிடுங்க. இதுல யாரோ ஒருத்தர் மட்டும், ஒருத்தர் அல்லது 2 பேர் மட்டும் அவங்க எழுதி முடிக்கிறாங்க தெரியுது. யாருமே எல்லாரும் மீட் போட்டுருங்க. யாரோ 2 பேர் முக்கியமா இருக்கிறவங்க அம்மா சொல்லட்டும், யாரோ 2 பேர் மட்டும் மீட்ல இருந்து எடுங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அவங்க எழுதின கணக்கு நம்மளுக்கு தெரிஞ்சா அடுத்தது போலாம். 2 பேர் மட்டும் மீட் எடுக்கணும், எல்லாரும் எடுக்கக்கூடாது. அம்மா நீங்களே சொல்லிருங்க. மீனாட்சி தேவி, விஜயகுமாரி சொல்லுங்க. அவ்வளவுதான். ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சதை நம்ம அடுத்த பரிகாரத்துக்கு போக முடியும். வீட்ல அமைதியா இருக்கணும். டிவி சீரியல் அதெல்லாம் போடக்கூடாது. வேற ஏதாவது சார் இருந்தாலும் வாங்க. என்ன சார் நேம் தான் யாருக்கும் தெரியல, எடுக்கலாம். யாராவது கொடுத்துருவாங்க. சிவாயனமா சார், நீங்க அடுத்த வருஷம். ஓகே, சிவாயனமா. அம்மா நீ சவுண்ட் இல்லாம ஃபேமிலில சவுண்ட் இல்லாதவங்க செஞ்சுக்கீங்க. சிவாயனமா. அம்மா நீங்க கூட யாரோ ஒருத்தர் மட்டும் பேசிட்டு வாங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க சரி அப்படிங்கிறது, எழுதியாச்சுங்கிறது, ஓகேங்கிறதும் நீங்க சொல்லுங்க. அப்பதான் அடுத்துக்கு போக முடியும். இப்போ அம்மா நீங்க இப்ப இந்த கடன் பரிகாரம் எழுதிட்டீங்களா எல்லாருமே? இன்னும் ஒரு முறை சொல்றேன். ஓகே. அதாவது கடன் பரிகாரம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாயுடைய ஓரையில அதிகாலையில சிவப்பு வேஷ்டி துண்டு, வெத்தலை பாக்கு, துவரம் பருப்பு, பூப்பழம் எல்லாம் வச்சு 6 விரல் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய்க்கிழமைக்கு முதலே சொல்லி வச்சு அவங்களுக்கு ஒரு சாந்தப்படுத்தி இது தானமா கொடுத்துட்டு இன்னையோட என்னோட கடன் நிவர்த்தி ஆகட்டுன்னு மனசு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு தட்சணை வச்சு அவங்கள திருப்தியா சாப்பாடு கொடுத்து அவங்க மனசார அந்த தட்டை வாங்கிட்டாங்கன்னா உங்களுடைய கடன் குறைய ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து உங்க தோஷம் விலகி. அது ஏன் கடன் சொல்லுங்க சார்? 6 விரல் உள்ளவங்களுக்கு ஏன் நான் கடன் சொன்னேன்? 6ஆம் இடம் என்பது கடன். 6ஆம் இடம் என்பது கடன். அப்போ 6ஆம் பாவத்தை இயக்கினால் நம்மளுக்கு இந்த தோஷ நிவர்த்தி ஆகும். அப்போ அதுல எத்தனையோ லட்சத்துல ஒருத்தர், 1000த்துல ஒருத்தர் தான் 6 விரல் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க 6 விரல் உள்ளவங்க அவங்க கை நீட்டி நம்மளுடைய பிரச்சனை வாங்கிட்டாங்கன்னா அன்னையில இருந்து உங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு வழி பிறக்கும். அம்மா இப்ப சரியா? வெரி குட். இந்த இல்ல 6 விரல் உள்ளவங்களுக்கு தான் பாசிட்டிவா வேலை செய்யும். அது நம்ம தெரிஞ்சு பார்த்து யார் இருக்கிறாங்கன்னு கேட்டு வச்சுதான் அதை நம்ம செய்யணும். அதுக்கு அடுத்தது நம்மளால 6 விரல் உள்ளவங்க கிடைக்கலன்னா ஐயா கேட்டது கரெக்டு. புல்லாங்குழல்ல நாட்டு சர்க்கரையை போட்டு மலையடிவாரத்துல கொண்டுட்டு போய் கால் மிதிபடாத இடத்துல கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு மேல 6 மண் விளக்கு தீபம் ஏற்றி 1 கிலோ கரும்பு சர்க்கரை அது மேல போட்டு வந்துட்டீங்கன்னா உடனே அப்படியே எறும்புகள் எல்லாம் அப்படியே வருவாங்க. ஆஹா, நம்மளுக்கு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம இறதேட போலான்ட்டு இருந்தோம், இந்த இடத்துல இத்தனை தீனியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு மகராச ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கொடுத்துருக்கிறாரு, அவர் பிரச்சனை இன்னையோட போகட்டுன்னு 1000 எறும்புகள், லட்சக்கணக்கான எறும்புகள் எல்லாம் வாழ்த்தி அந்த அந்த புல்லாங்குழலுக்குள்ள புகுந்து எல்லா தீனியும் எடுத்து சாப்பிட்டுட்டு வாயில்லாத ஜீவன் வாழ்த்தும் போது உங்க கடன் அடியோட அந்தோட அத்து போயிடும். இது புல்லாங்குழல் பரிகாரம். இதையும் எழுதி வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்கும். மரத்துக்கடியில மலை அடிவாரத்துல கொண்டு போய் வைங்க. ஏன்னா கால் மிதிவிடக்கூடாது இல்லைங்களா? காலு மிதிவிடக்கூடாது இல்லைங்களா? கரெக்டுங்களாமா?
ஓகேங்க சார் இதான் சார் காடு மிதிபடாம இருக்கணும். உங்க கடனை இன்னொரு மனிதர்கள் மிதிக்க கூடாது. ஏற்கனவே நம்ம முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவங்கள் செஞ்சிருப்போம். அந்த பாவத்துக்கு பரிகாரம் தான் கடனே. அந்த போன ஜென்மத்துல நம்ம விட்டுட்டு வந்த கடனை இந்த ஜென்மாவில் அடைக்கிறோம். அதனால ஒரு மலை சார்ந்த இடம் எல்லாமே சிவனுடைய ஆதிக்கமா வரும். அதனால நீங்க அந்த கோயில்ல நீங்க அது மனசார செய்துட்டு வாங்க. ஒரு மலையடிவாரமா இருக்கணும், இல்ல ஒரு தெய்வங்கள் வாழ்ற இடமா இருக்கணும். நீங்க புதைக்கிற இடம், புல்லாங்குழல மண்ணுக்குள்ள வைக்கிற இடம் யாரும் காலில் மிதிபடக்கூடாது. புரியுதுங்களா? ஆமா, அது மட்டும் நீங்க செய்யுங்க. சரிங்களாமா? யாரோ ஒருத்தர் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்ததுக்கு போலாம். ஓகேங்க சார் ஓகே. அடுத்தது, பாவங்கள் தீர்க்க பாவக்காய் தீபம் பரிகாரம். பாவங்கள் தீர்க்க பாவக்காய் பரிகாரம். பாவக்காயில் தீபம் போட்டதை பார்த்திருக்கீங்களா இதுவரைக்கும்? அதாவது பாவக்காய 2 குணையும் கரெக்டா கட் பண்ணி அதை கத்தியில நேரா வகுந்தீங்கன்னா 2 இது கிடைக்கும். அதுல அந்த குழிக்குள்ள விதை இருக்கும். அதை எல்லாத்தையும் வலிச்சு தோண்டிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி திரிய படுக்க வச்ச மாதிரி எடுத்து அழகா தீபம் 2 தீபம் போட்டு கால பைரவருக்கு கொண்டு போய், இன்னையோட எங்களை பிடிச்ச முன்ஜென்மத்தினுடைய பாவங்களும் இந்த ஜென்மத்தினுடைய பாவங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு சொல்லி கால பைரவர் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில அன்னையில இருந்து உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் அதோட நிவர்த்தி ஆகும். அம்மா புரியுதா? அம்மா பாவக்காய்ங்கிறது ஒரு ஜான் அளவில் இருக்கிற பாவக்காய் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்குமா? ஒரு ஜான் ஒரு ஜான் எடுத்தீங்கன்னா அது ஏன் பாவக்காய் தீபம் போட சொன்னேன் சார்? பாவங்கள் என்னங்கம்மா? லாஜிக் சொல்லணும். சூப்பர் அம்மா. என்னங்க ஐயா? சரி, பாவங்கள் போக்குற காய். உங்களுக்கு ஒரு பாவக்காய்க்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். நீங்க அது ஏன் பாவக்காயை நான் எடுத்தேன், அது ஏன் பரிகாரத்தை ஒரு அதிகாரமா செய்ய சொன்னேன்னு இப்ப சொல்றேன். மேசத்துக்கு 10வது வீடு என்ன வீடுங்க ஐயா? மகரம். மகரத்துல என்ன உருவம் இருக்குது சார்? ராசி மகர ராசி. என்ன உருவம் இருக்கு? மேச. சிம்மம்னா சிங்கம் இருக்குது, கன்னினா ஒரு பெண் இருக்குது. மகரத்துல யார் இருக்கா? வெரி குட். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. முதலைன்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. முதலையோட தோல் எப்படி இருக்கும்? பாவக்காயுடைய முதுகு மாதிரி இருக்குமா? பாவக்காயுடைய தோல் அப்படித்தானமா இருக்குது. வெரி குட். அப்போ 10ஆம் படம் தானே ஒருத்தருக்கு என்னங்கம்மா? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. முதலையோட தோல் பாவக்காயுடைய தோல் மாதிரியே முதலையோட தோலும் இருக்கும். அப்ப காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் என்பது கர்மம். அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்காகத்தான் நம்ம பாவத்தை தான் கர்மான்னு சொல்றோம். இந்த கர்மாவை தீர்க்கிறதுக்காகத்தான் 10ஆம் பாவ கர்ம தோஷத்துக்கு உண்டான முதலையுடைய வடிவத்துல பாவக்காய் கனியாக இருக்கிறதுனால அந்த பாவக்காய் எடுத்து உங்க பாவங்கள் தீர்ப்பதற்கும் பாவக்காய்க்கும் பாவம்னு அங்கதான் வருது. அந்த பாவக்காய 2ஆ குணையில கட் பண்ணி வகுந்து அதுல இருக்கிற விதை எடுத்துட்டு அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு ஒரே பாவக்காயில 2 தீபம் ரெட்டை தீபமா போட்டு கால பைரவரை நீங்க 10 முறை சுத்தி வரணும். அப்படி 10 முறை, 10ஆம் இடம் என்பத கர்மா. அந்த கால பைரவருடைய இடத்தை 10 முறை சுத்தி, ஆண்டவனே இது யாரு செய்த பாவம் எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் யாராவது பாவங்கள் பண்ணியிருக்கலாம், அந்த பாவங்களுக்கெல்லாம் கால பைரவர் காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவரே, இன்னையோட என்னுடைய காலம் நல்ல காலமா இருக்கணும், என் பாவம் எல்லாம் இன்றோடு நிவர்த்தியாகன்னு சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அன்னையோட உங்களுடைய பாவம் எல்லாம் குறைஞ்சு உங்க வாழ்க்கை வளமாகும். எப்படி? அம்மா நல்லெண்ணெய் போடுங்க. ஏன்னா அது யாரோட வீடு? சனி எள்ளா. அப்ப எள்ளுன்னா எள்ளு தெய்வம். எள்ளு ஆட்டினா நல்லது தானே? அப்ப நல்லெண்ணெய் தெய்வம் போடுங்க. இங்க நெய்ய கொண்டு வந்தீங்கன்னா குருவா வந்துருவாரு. இங்க நெய்ய கொண்டு வந்தீங்கன்னா குருவாயிருவாரு. இங்க எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா சனியா மாறிடுவாரு. கரெக்டுங்களாமா? இந்த பரிகாரம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பாவங்கள் தீர்க்க பாவக்கா பரிகாரம்.
வெரி குட். ஆ ஆ ஆ ஏன்னா நீங்க ராமேஸ்வரத்துல போய் பார்த்தீங்கன்னா பச்சரிசி, காய்கறி, வேட்டி துண்டு எல்லாம் வச்சு பிராமணருக்கு தானம் கொடுப்பாங்க. அப்ப என்ன கொடுப்பாங்க தெரியுங்களா? பாவக்காயும் ஒரு காய் இதுல கொடுப்பாங்க. அப்ப நம்மளோட பாவம் எல்லாம் நம்மளை அறியாமையே அவர் வாங்குறாரு. அந்த கர்மாவை வாங்குறதுக்கு அவர் பிறப்பெடுத்திருக்காரு. இதுல 5 காயில ஒரு பாவக்காய் அங்கதான் வருது. கரெக்டுங்களாமா? இப்ப பாருங்க, பாவக்காய் கசப்புங்கிறோம். நம்ம கசப்பா இருக்கிறதான் நம்ம கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கொண்டு போய் கர்மங்க. அப்ப இனிமேல் யாருக்கு நீங்க தானம் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா பச்சரிசி, காய்கறி, வேட்டி துண்டு வாங்கினா 4 காய் எது வேணா வாங்குங்க. ஆனா பாவக்காய் ஒண்ணு சேர்த்துக்கிங்க. இந்த பாவம் யாரு தானம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு பாதிக்காது. என்ன காரணம்னா கடவுள் அவங்களை வாங்குறதுக்காக வச்சிருக்காரு. நம்ம கொடுத்துட்டு போய் நம்ம பாவம் அங்க போகும்னு நீங்க நினைக்காதீங்க. யாராரு என்னென்ன ஊழ்வினை செஞ்சுக்கிறோமோ அதுதான் வேலை செய்யும். இது தான பரிகாரம். கண்டிப்பா இது செய்யுங்க, நல்லா வரும். சரிங்களாமா? எல்லாரும் பாவக்காய் தெய்வ பரிகாரம் எழுதிட்டீங்களா? வெரி குட். உங்களுக்கு தொழில்ல கூட்டம் வரணுமாமா? உங்களுக்கு தொழில்ல கூட்டம் வரணும் ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா? ஆமா, ஜாதகம் பார்க்கறதுக்கு நல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. மக்கள் போய் நிறைய பேர் சொல்லி நிறைய உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு கூட்டம் வரணும்னா ஒரு பரிகாரம் சொல்ற, எழுதிக்கிங்க. அந்த பரிகாரம் நல்ல வேலை செய்யும். அதாவது அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு ஆலமரத்துல போய் நிறைய குருவிகள் எல்லாம் ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இந்த மாதிரி மரத்துக்களை எல்லாம் நிறைய பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதனுடைய தாய் பிள்ளைகள்லாம் கிச்சுமுச்சு நல்லா பொழுதான அடைஞ்சிருவாங்க. அப்போ எத்தனையோ மரங்கள் பறக்கும் போது தெரியுது. ஆனா அந்த மரத்துக்கு மட்டும் எல்லா இடங்களும் ஒன்னா சேர்ற இடம் ஒரு மரத்துல எல்லா தாய் பிள்ளைகளும் சேருவாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மரம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு கிச்சுமுச்சு குருவிகளை கத்துமல்லமா? அந்த மரத்துல உங்களுடைய திதி என்ன திதியோ அந்த திதி அன்னைக்கு போய் ஒரு கிழக்க